செகண்ட் சம் வந்து பார்க்கலாம். செகண்ட் சம் வந்து நம்பர் என்னெல்லாம் கொடுத்துருந்தோம்? 2/3, 5/6, 1/11/15, 7/8. அதானே? இதுல என்ன சம் கண்டுபிடிக்கணும்? கிரேட்டஸ்ட். இது வந்து ஹோம்ஒர்க் சம். இப்ப பார்த்துட்டு இருக்கிறது ஹோம்ஒர்க் சம்மோட எக்ஸ்பிளனேஷன். நேத்து உள்ள ஹோம்ஒர்க் சம்மோட எக்ஸ்பிளனேஷன். ஸோ இதுல வந்து கிரேட்டஸ்ட் எதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இல்ல அதே மாதிரி நியூமரேட்டர்ல 0 சேர்த்துட்டு இதை நான் வந்து டிவைட் பண்றேன். இதுல 3 டேபிள் போட்டா இதுல 6 டைம்ஸ் போகும். இதுல 7, 6, 42. இதுல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எத்தனை? 15 வந்து 110ல எத்தனை டைம்ஸ் போகும்? 7 டைம்ஸ். 105 வரைக்கும் போகும். 70ல இதுல கேன்சல் பண்ணோம்னா 8 டைம்ஸ். அப்ப இதுல 8 தானே இது எல்லாத்தையும் விட கிரேட்டஸ்ட். அப்ப கிரேட்டஸ்ட் எது? 7/8. ஓகேயா? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட். இப்ப 2 சம் தானே இதுல பார்த்தோம். ஓ சாரி, 50/6லயும் 8 வருதுன்னு சொல்றீங்களா? ஓகே, இதுல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. 50/6ல 8, 6, 48 வருது. ஓகே, ரெண்டுலயும் 8 வருதுப்பா. இந்த இடத்துல பாருங்க, 6 டேபிள்ல கேன்சல் பண்ணல இல்லையா? 7, 6, 42ன்னு போட்டுட்டேன். பட் 8 டைம்ஸ் போகும் தானே. 8, 6, 48 வரும் இல்லையா? அப்ப 2 8 வந்ததுன்னா அப்ப ரெண்டுல எது கிரேட்டஸ்ட்? ரிமைண்டரை வச்சு கண்டுபிடிக்கலாம். 8, 6, 48னா ரிமைண்டர் இதுல 2 வரும். இதுல ரிமைண்டர் என்ன வரும்? 4. ஸோ ரிமைண்டர்ல எது பெருசு? 4 தானே. ஓகேவா? இப்ப இதை மறுபடியும் 0 சேர்த்து 6ஆல போட்டீங்கன்னா இதுல கேன்சல் பண்ணும்போது 3, 6 கேன்சல் ஆகும். இதுல வந்து 40/8 போட்டீங்கன்னா 5 டைம்ஸ் கேன்சல் ஆகும். இதானே பெருசா இருக்கு. அதனால ஆன்சர் வந்து 7/8. இந்த 2 சம் தானே ஹோம்ஒர்க் சொன்னோம். இதுல கிரேட்டஸ்ட் ஸ்மாலஸ்ட்ல எதுன்னு எழுதிருக்கீங்க? 2 தானே. 3ஆ 2ஆ? 2 தானே. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் ஹோம்ஒர்க் கொடுத்தது பார்க்கலாம். அந்த யூனிட் டிஜிட்ஸ் வரக்கூடியது கொடுத்தேன் இல்லையா? அந்த சம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? அதோடைய ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணலாமா? அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 2137 பவர் 754. இதுதான் ஃபர்ஸ்ட் சம். இதோடைய ஆன்சர் என்ன வந்திருக்கு? இதுல லாஸ்ட் டிஜிட் 7 மட்டும் எடுத்துட்டீங்கன்னா 7 பவர் 754ன்னு வரும். அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் 2 டிஜிட் 54 மட்டும் எடுத்துட்டு 4ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். அதுல நமக்கு 52 வரைக்கும் டிவைட் ஆகும். அப்ப ரிமைண்டர் 2 மட்டும் தனியா எடுத்துக்கலாம். இது 4ஆல டிவைட் ஆகுதுன்னா அதோட எண்டிங் டிஜிட் வந்து 1 போட்டுக்கலாம். 7² வந்து 49. அப்போ இதுல 1 into 9, 9. ஆன்சர் வந்து 9 ஃபர்ஸ்ட் ஒன்க்கு. இது ரெண்டாவது கொஸ்டின். 22 the whole power 23. ஸோ இது எப்படி போடுவோம்னா இதோடைய லாஸ்ட் டிஜிட் 2 பவர் 23ன்னு எடுத்துக்கலாம்.
ஸோ இப்போ இதுல 2 power 20 வந்து தனியா எடுத்துக்கணும், 2 power 3 தனியா எடுத்துக்கணும். 20 தான் 4ஆல டிவைட் ஆகுற நம்பர், ஸோ அதனால இதை எழுதியிருக்கோம். இங்க 2 powerல 4ஆல டிவைட் ஆகுற நம்பர் இருந்ததுன்னா அதோட யூனிட் டிஜிட் வந்து 6. 2 power 3க்கு வந்து 8. 6 into 8 வந்து 48. அப்ப கடைசி டிஜிட் வந்து 8ல முடியும், ஸோ ஆன்சர் வந்து 8. அடுத்தது 122 the whole power 173. இதுக்கு வந்து என்னன்னா 2 power 173 அப்படின்னு போட்டுக்கலாம். இதுல கடைசி 2 டிஜிட் எடுத்தாதான் 4ஆல டிவைட் ஆகுறது செக் பண்ண முடியும். ஸோ 73 மட்டும் எடுத்தாலே போதும். 2 power 72. 73க்கு நியர்பையா 4ஆல டிவைட் ஆகுற நம்பர் 72 தான். ரிமைண்டர் 1 மட்டும் போட்டுக்கலாம் தனியா. இப்ப 2 powerல 4ஆல டிவைட் ஆகுற நம்பருக்கு கடைசி யூனிட் டிஜிட் 6 வரும். 6 into 2 வந்து என்னது 12. இதோட யூனிட் டிஜிட் வந்து 12. 2. ஆன்சர் வந்து 2. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4. Fourth கொஸ்டின் வந்து 124 the whole power 372 plus 124 the whole power 373. இப்போ இதை வந்து 4 பவர்னு எழுதுனா போதும். 4 power 72, 4 power 73ன்னு வச்சுக்கலாம். இதை 2 பவருக்கு மாத்தலாம். 2 power square the power 72, 2 square the whole power 73. இந்த 2வையும் இதையும் மல்டிப்ளை பண்ணோம்னா இதுல 2 power 144 வரும், இதுல வந்து 146 வரும். அதுக்கு அடுத்து இதுல வந்து 6ன்னு போட்டுடலாம். அண்ட் இதுல 2 power 144 ஒரு 2வை தனியா போட்டுக்கலாம். 6 பிளஸ் இங்கேயும் வந்து 6 into 12. 6 பிளஸ் 6 into 6 12 வந்து 72. 72க்கு 2 போட்டா போதும். அப்ப 6 plus 2 8 தானே வருது. ஃபோர்த் ஒன்க்கு ஆன்சர் 0 வருதா 8 வருதா? அட்டென்ட் பண்ணாதான் புரியும். ஓ 4 நான் தான் தப்பு போட்டேன். 6 into 4 வந்து 24. சாரி. ஸோ இதுல லாஸ்ட் யூனிட் டிஜிட் வந்து 6 plus 4 வந்து 10. ஸோ லாஸ்ட் டிஜிட் 0. ஸோ ஆன்சர் வந்து 0. 2 பவர்ல 4ஆல டிவைட் ஆகுற நம்பர் வந்தா 6 போடணும். ஓகேவா? அது வந்து இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் அட்டனே பண்ணாம ஃப்ரெஷ்ஷா அட்டன் பண்ணா ஏதோ புரியாத இதை பாக்குற மாதிரி தான் இருக்கும். யூனிட் டிஜிட் அதெல்லாம் வந்து அட்டன் பண்ணாதான் இது வந்து ஈஸியா இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சிச்சா? புரியலையா? ஃபர்ஸ்ட்ல இருந்தே புரியலையா? ஃபர்ஸ்ட்ல இருந்தே புரியலையா?
Last question 5. 1570 the whole power 2. 1571 the whole power 2. 1572 the whole power 2. 1573 the whole power 2. இப்போ 0 பவர் 2 வந்தா 0 தான், 1 பவர் வந்தா 1 தான். இதுல லாஸ்ட் 2 ஸ்கொயர்னு எடுத்துக்கணும், இதுல வந்து 3 ஸ்கொயர். இப்போ 0 பிளஸ் 1 பிளஸ் 4 பிளஸ் 9 இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வருது? 1 பிளஸ் 4 5 பிளஸ் 9 14. லாஸ்ட் டிஜிட் அப்ப என்ன? 4. ஸோ ஆன்சர் வந்து 4. ஓகே, இப்போ இன்னைக்கு உள்ள மாடல்ஸ்க்கு போலாம். இன்னைக்குள்ள மாடல் வந்து நம்பர் சிஸ்டம்ல சில சம்ஸ் வந்து ஈஸியா போடுற மாதிரியான மெத்தட்ஸ் வந்து இருக்கு, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒன் பை 20 பிளஸ் 1 by 30 plus 1 by 42 plus 1 by 56, 1 by 72 plus 1 by 90. இதுதான் சம். இதை சால்வ் பண்ணா என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். கொஸ்டின் வந்து ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப், இதன் மதிப்பை கணக்கிடுக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நார்மலா ஒரு ஃப்ராக்ஷன் வந்து இப்போ 1/2 பிளஸ் 1/4னா இதை ஆட் பண்றது ஈஸி. எப்படி பண்ணுவோம்னா, இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்து ஒரே நம்பரா மாத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை ஆட் பண்ணுவோம். ஆனா இங்க இவ்வளோ பெரிய நம்பர் இருக்கு, இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அப்படியே எடுத்தாலும் அது ரொம்ப பெரிய நம்பரா வரும். கரெக்டா? அப்படி போட்டு இந்த சம்மை சால்வ் பண்றது கஷ்டம். ஸோ அப்ப இதை வேற ஏதாவது மெத்தட்ல சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும். இங்க கொடுத்துருக்கிற இந்த நம்பர்ஸ் 20, 30, 42, 56, 72, 90 எல்லாத்தையும் நாம வந்து டேபிளா மல்டிப்ளைல பிரிச்சு எழுத போறோம். என்ன மாதிரி மல்டிபிள்ஸ் இதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. 20 எடுத்துக்கிட்டீங்கன்னா 20 வந்து நான் 4 into 5ன்னு போடலாமா? ஓகே, 20 என்னென்ன மல்டிபிள்ஸ்லாம் எழுதலாம் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. 10 into 2 போடலாம், அப்புறம் 4 into 5 போடலாம், அப்புறம் அவ்வளவுதான். இந்த ரெண்டு தானே போட முடியும். இதுல இதுதான் நமக்கு யூஸ் ஆகும். இது ஏன் யூஸ் ஆகும்னா கண்டினியூஸ் நம்பரா இருக்கு. 4க்கு அடுத்த நம்பர் என்ன? 5. இந்த மாதிரி மல்டிபிள்ஸா இதை நீங்க பிரிக்க முடியும். அப்படிதான் நீங்க இதை பிரிச்சு எழுத போறோம். ஸோ இப்போ 1/20க்கு என்ன போடலாம்? 1/4 into 5. அடுத்து என்ன வரும் சொல்லுங்க? 5 into 6. அடுத்தது என்ன வரும்? 6 into 7. அடுத்தது 1/7 into 8. இது என்ன? 7 into 8 56. 6 into 7 42. 5 into 6 30. 72 எப்படி எழுதலாம்? 8 into 9. அப்புறம் 1/90 எப்படி எழுதலாம்? 9 into 10. ஓகேயா? ஸோ இப்போ
இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பர் வந்து 4 5 5 6 6 7 7 8 அப்படிதானே வருது. இங்க முடிகிற நம்பர் இங்க ஸ்டார்ட் ஆகுது, அந்த மாதிரி போகுதா. இப்ப இதுக்கு அடுத்து உள்ள ஸ்டெப்பை கவனிங்க. எப்படி போடணும்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ 1/2 இன்டூ 3ன்னு ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து இப்படி எழுதலாம்ப்பா, 1/2 மைனஸ் 1/3ன்னு எழுதலாம். இப்படி எழுதினாலும் இதோட ஆன்சரும் சேமா தான் இருக்கும். இதுக்கு ஆக்சுவலா ஆன்சர் என்ன, 1/6 தானே. இப்ப இந்த ஃப்ராக்ஷன் நீங்க சால்வ் பண்ணாலும் ஆன்சர் 1/6 தான் வரும். வருதான்னு செக் பண்ணலாமா. இப்ப கீழே இதோடைய ரெண்டுக்கும் எல்சிஎம் என்ன, 6. இதுல கிராஸா மல்டிப்ளை பண்ணுங்க. 1 இன்டூ 3 3, 1 இன்டூ 2 2, 3 மைனஸ் 2 1/6 வருதா. ஸோ 1/2 இன்டூ 3 எப்படியும் எழுதலாம், 1/2 மைனஸ் 1/3ன்னு எழுதலாம். இதை சைட்ல நோட் பண்ணிக்கணும். 1/2 இன்டூ 3 அப்படிங்கிறத 1/2 மைனஸ் 1/3ன்னு எழுதலாம். இது வந்து நான் நம்பர்ஸ்ல எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஒருவேளை இதை நீங்க வந்து n அப்படின்னு சொல்லி எழுதுனா எப்படி எழுதுவீங்க, அதாவது ஃபார்முலா மாதிரி எழுதுனா எப்படி எழுதலாம் சொல்லுங்க. டூங்கிறது என்னன்னு வச்சுக்கலாமா. 3 அப்ப என்னப்பா வச்சுக்கலாம், 2-வை விட 3 ஒரு 1 கூட இருக்குதானே. அப்ப இது என்னன்னு வச்சுக்கலாம், 1/n இன்டூ n பிளஸ் 1. இதை எப்படி எழுதலாம் சொல்லுங்க, 1/n மைனஸ் 1/n பிளஸ் 1 எழுதலாமா. ஸோ அதுதான் நம்ம இங்க எழுதியிருக்கோம். இது ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை இப்ப நாம இதுக்கு அப்ளை பண்ணணும். ஓகேவா. ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம் சொல்லுங்க. 1/4 இன்டூ 5 எப்படி எழுதலாம் சொல்லுங்க. இங்க நான் எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, அதை வச்சு சொல்லுங்க இது எப்படி எழுதலாம். 1/4 மைனஸ் 1/5 எழுதலாமா. இந்த ரெண்டும் தனித்தனி ஃப்ராக்ஷனா போட்டுக்கணும். நடுவுல என்ன சிம்பிள் போடணும், மைனஸ் சிம்பிள். ஸோ அதுக்கப்புறம் சொல்லுங்க 1/5 மைனஸ் 1/6. அதுக்கப்புறம் 1/6 மைனஸ் 1/7 பிளஸ் 1/7 மைனஸ் 1/8, 1/8 மைனஸ் 1/9, 1/9 மைனஸ் 1/10 வந்துச்சா. இப்போ இந்த ஃப்ராக்ஷன்ல பிளஸ் மைனஸ் மாறி மாறி வருது பாருங்க. இப்ப இந்த மைனஸ் 1/5 பிளஸ் 1/5 இது ரெண்டும் என்ன ஆகும் சொல்லுங்க, கேன்சல் ஆயிடுமா. அடுத்து மைனஸ் 1/6 பிளஸ் 1/6 என்ன ஆயிடும், மைனஸ் 1/7 பிளஸ் 1/7 கேன்சல் ஆகுமா. மைனஸ் 1/8 பிளஸ் 1/8 கேன்சல் ஆகுமா. மைனஸ் 1/9 பிளஸ் 1/9 கேன்சல் ஆகும். ஃபைனலா என்ன இருக்கும், கேன்சல் ஆகாம என்னெல்லாம் இருக்கும், 1/4 மைனஸ் 1/10. இதை சால்வ் பண்ணா இதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். புரிஞ்சுச்சா. ஸோ இதை எப்படி சால்வ் பண்றேன்னா முதல்ல கீழே ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும், 4 இன்டூ 10. ஓகே, மேல வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 1 இன்டூ 10 10 மைனஸ் 1 இன்டூ 4 4. ஸோ 6/40 அப்படின்னு வருது. இதை 2 டேபிள்ல அடிக்கலாம். 3 to 6 20. அப்ப ஆன்சர் 3/20. இது புரிஞ்சுதா எல்லாருக்கும், இதுல ஏதாவது டவுட் இருக்கா. ஓகேயா, இது மாதிரி சம்ஸ் வந்தா போட்டுடலாமா. அடுத்த சம் போலாமா, நெக்ஸ்ட் கொஸ்டின். இது எல்லாருக்கும் புரிஞ்சது தானே. நெக்ஸ்ட் ஃப்ராக்ஷன் பாருங்க. 1/20
plus 1 by 30 plus 1 by 42. இதே சம் தான், நான் கூட எக்ஸ்ட்ரா ரெண்டு நம்பர்ஸை இது கூட சேர்த்துக்க போறேன். 1 by 72, 1 by 90 plus 1 by 110 plus 1 by 132. இதே மல்டிப்ளை தான் நீங்க போட போறீங்க. ஆனா இந்த இடத்துல 110ங்கிறது என்னன்னு எழுதணும். 10 into 11, இது வந்து 11 into 12. நான் இப்ப ஸ்டெப்பை வந்து ஃபுல்லா எழுத போறது இல்ல, அப்படியே ஸ்கிப் பண்ணிடுறேன். இங்க என்ன மட்டும் இருக்கும், ஃபர்ஸ்ட் இதுல என்ன மட்டும் இருக்கும், 1/4. இங்க 1/4 into 5 போடுவோம்ல, இங்க 5 into 6 வரும். இது எல்லாமே கேன்சல் ஆயிடும். கடைசியில இங்க என்ன மட்டும் இருக்கும் சொல்லுங்க, பிளஸ். இங்க என்ன இருக்கும், சரி பிளஸ்ஸா மைனஸா, மைனஸ். மைனஸ் இங்க என்ன இருக்கும் சொல்லுங்க லாஸ்டா, 1/12 மட்டும் இருக்கும். கரெக்டா எழுதணுமா, ஃபுல்லா புரியுதா, எழுதணுமா? 1/4 into 5 தானே இது. அடுத்தது என்னது, 1/5 into 6, 1/6 into 7, 7 into 8, 1/8 into 9, 1/9 into 10, 1/10 into 11, 1/11 into 12. ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம்னு சொன்னோம், 1/4 minus 1/5, 1/5 minus 1/6, 1/6 minus 1/7, 1/7 minus 1/8, 1/8 minus 1/9, 1/9 minus 1/10, 1/10 minus 1/11, 1/11 minus 1/12. இப்போ இந்த 5, 6, 7, 8, 9, 10, 11 வரைக்கும் கேன்சல் ஆயிடும். கடைசியில 1/4 minus 1/12 மட்டும் இருக்கும். இது ரெண்டுக்கும் எல்சிஎம் பாத்தீங்கன்னா 12 வரும். சரியா, இல்ல நான் போன மெத்தட்ல சொல்ற மாதிரி இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 12 into 4 எவ்வளோ, 48. கீழே எழுதுங்க, கிராஸ் மல்டிப்ளை. 1 into 12, 12, 1 into 4, 4. 12 minus 4 எவ்வளோ, 8/48. 8ம் 48ம் கேன்சல் பண்ணலாம் இல்லையா, இப்போ 1868. ஸோ ஆன்சர் என்ன, 1/6.
எழுதியாச்சா? அடுத்த மாடல் போலாமா? நெக்ஸ்ட் மாடல். இந்த சம் பாருங்க, 999,494 divided by 495. இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணுவீங்க? இது ஒரு ஃபிராக்ஷன். இது வந்து மிக்ஸ்டு ஃபிராக்ஷன். இது வந்து ஒரு ஃபிராக்ஷனா மாத்தணும், பின்னமா மாத்தணும். நார்மலா 4/5 இதை எப்படி மாத்துவீங்க? ஃபிராக்ஷனா எப்படி மாத்துவீங்க? இல்ல 4 × 5 இது ரெண்டு என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணிட்டு இதை ஆட் பண்ணணும். 4 × 5 20. 20 + 4 எவ்வளோ? 24/5 அப்படிதானே? இதே மாதிரி இதை போடும்போது 495ஐயும் 999ஐயும் மல்டிப்ளை பண்ணிட்டு அதுல வரக்கூடிய ஆன்சர்ல எதை ஆட் பண்ணணும்? 494 ஆட் பண்ணிட்டு அந்த ஆன்சர் டிவைடட் பை என்ன போடணும்? 495 போடணும். அப்படிதானே? நார்மலா அப்படிதானே செய்யணும். ஆனா இது ரொம்ப பெரிய நம்பரா இருக்குல்ல, மல்டிப்ளை பண்ண டைம் ஆகும் தானே. அப்ப இதுக்கு என்ன பண்ணலாம்? ஏதாவது ஷார்ட்கட் இருக்குமா? ஷார்ட்கட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி 999 இந்த நம்பர்ஸ்லாம் வந்து இங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது நீங்க ஈஸியா போடலாம். நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. வெறும் 9 வச்சு சொல்றேன். 9 4/5. சரியா? இந்த ஃபிராக்ஷன்ல இன்னொன்னு கவனிச்சிங்களா? மேல இருக்கிற நம்பர் வந்து 494, கீழே இருக்கிற நம்பர் என்ன? 495. இதை விட இது எவ்வளவு அதிகமா இருக்கு? ஒரு 1 தானே அதிகமா இருக்கு. இந்த மேல கீழே நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கு டிஃபரன்ஸ் என்ன வந்திருக்கணும்? 1 வந்திருக்கணும். அப்படி ஒரு ஃபிராக்ஷன் கொடுத்திருந்தா இந்த இடத்துல 9ஓ 99ஓ 999ஓ வந்தா கவனிங்க. இது நார்மலா எப்படி செய்வீங்க? 5 9 45 + 4 எவ்வளோப்பா? 49/5 வருது. ஓகேவா? சப்போஸ் 99 இருக்குன்னு வச்சுக்கலாம். 99 4/5. 99 4/5. இப்ப 99 5ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். என்ன வரும்? 9 5 45. 4 495 என்ன வருது? 495 வருதா? சரி, 495 கூட என்ன பண்ணணும்? இந்த 4 ஆட் பண்ணணும். அப்ப என்ன வரும்? 499. ஸோ 499 என்ன வருது? 5. இதுதான் ஷார்ட்கட். நான் சொல்லிட்டேன். என்ன ஷார்ட்கட் சொல்லுங்க? இதுல ஒரு ஷார்ட்கட் இருக்கு, கவனிச்சிங்களா? இங்க வந்து 9 4/5 போட்டா ஆன்சர் என்ன வருதுன்னா 49/5 வருது. 99 4/5 போட்டா ஆன்சர் வந்து 499/5 வருது. என்ன ஷார்ட்கட்? எக்ஸ்ட்ராவா ஒரு 9 வருதா? இங்க என்ன நம்பர் இருக்கோ நியூமரேட்டர் அது பக்கத்துல இந்த 9 போய் உட்கார்ந்துருது. அதான் ஆன்சர். புரியுதா? இதுல நியூமரேட்டர் 4, இதுல பக்கத்துல இந்த 99 போட்டா அதான் மேல உள்ள ஆன்சர். கீழே வந்து 5 தான் வரும். புரியுதா? அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க. நியூமரேட்டரை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாமா? 494, அப்புறம் 999 மேல, கீழே என்னது? 495. அதுதான் ஃபைனல் ஆன்சர்.
அடுத்த சம். இதுல 999 வந்தா 999 வந்தாதான் இந்த மாடல் இல்லையா? சப்போஸ் அது தவிர வேற ஏதாவது நம்பர்ஸ் வந்தா, இப்போ இந்த சம் பாருங்க. 999 மேல 999 கீழே 1000 இன்டூ 7. இதான் கொஸ்டின். இல்ல 999 தான் வந்திருக்கு. ஓகே, அடுத்த கண்டிஷன் என்ன செக் பண்ணும்? நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் டிஃபரன்ஸ் 1 இருக்கணும். 1 இருக்கா? இருக்கு. நான் இப்போ ஆப்ஷன்ல கொடுக்குறேன், அதுல எது கரெக்டா வரும்னு நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 69937/1000. செகண்ட் ஆப்ஷன் 7007/1000. தேர்ட் ஆப்ஷன் 66337/1000. Fourth option 6999993/1000. இதுல எந்த ஆன்சர்னு நீங்க ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்க. இங்க ஒரு இன்ட்டு 7 மட்டும் இருக்கு, அந்த 7ஆல மல்டிப்ளை பண்ணும், பண்ணாதான் ஆன்சர் வரும். என்ன ஆன்சர்? எந்த ஆப்ஷன் வருது? ஃபோர்த் ஆப்ஷன் வருதா? ஓகே, இதுக்கு என்ன ஆன்சர் வருது? இதுக்கு மட்டும் எப்படி போடுவீங்க? நியூமரேட்டர் அது திருப்பி இங்க வருமா? ட்ரிபிள் 999, அப்புறம் இது அப்படியே இங்க பக்கத்துல எழுதினோம்னா மறுபடியும் 999 பை என்ன இருக்கும்? 1000 இருக்குமா? இதை இன்டூ 7ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, எவ்வளவு வருது? 9 into 7 63, பேலன்ஸ் 6. 9 into 7 63, 69, பேலன்ஸ் 6. again 9 6, again 9 6, again 9 6, அப்புறம் 69 வரும், நடுவுல 59 வரும், பை என்ன வரும்? 1000. அப்படிதானா? இது ஆக்சுவலா இந்த ஆப்ஷன் இல்ல, ஆனா இந்த லாஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, இதை மல்டிப்ளை பண்ணும்போது இதையும் மல்டிப்ளை பண்ணும்போது எப்படி போடுவீங்க? 6999000 வருமா? அது கூட இந்த 993 என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். ஸோ அப்ப அப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா இதே ஆன்சர் வருதா? 6993/1000 வருதா? அப்ப இதான் நம்மளோட ஆன்சர். இது நார்மலா மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்னா இதை மல்டிப்ளை பண்ணி இதை ஆட் பண்ணுவோம்ல,
அப்படிதான் இதை பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணும்போது இந்த ஆன்சர் வருது, நமக்கு இங்க மல்டிப்ளை பண்ண அந்த ஆன்சர் வருது. அதனால ரெண்டும் ஒண்ணுதான். இந்த ஆன்சரை இப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம். அடுத்த சம் போலாம். நெக்ஸ்ட் சம். ட்ரிபிள் நைன் 1/7 பிளஸ் ட்ரிபிள் நைன் 2/7 பிளஸ் ட்ரிபிள் நைன் 3/7 பிளஸ் 4/7 பிளஸ் 5/7 பிளஸ் 6/7. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன ஆன்சர் வரும்? இதான் கொஸ்டின். இது எப்படி போகணும்னு பாருங்க. இந்த 999க்கும் 1/7க்கும் நடுவில் ஒரு கேப் இருக்குல்ல, அந்த இடத்துல என்ன சிம்பிள் வரும்? பிளஸ்ஸா மல்டிப்ளையா? மல்டிப்ளை கிடையாது, பிளஸ். இப்போ நார்மலா 2 1/3னா ஒரு மிக்சட் ஃபிராக்ஷன் தானே. இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? 3 × 2 6, 6 + 1 என்னது? 7/6. 7/3. 7/3 தானே. 2 × 3 6 + 1 7. இந்த 3 அப்படியே போடுவோம், கரெக்டா? இதே 2 + 1/3 போட்டாலும் இதே ஆன்சர் தான் வரும் பாருங்க. ஒரு நம்பர் ஒரு ஃபிராக்ஷன் ஆட் பண்ணும்போது 3 × 2 6, 6 + 1 7/3 வருதா? ஸோ இதுல இருந்து மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல ஒரு ஹோல் நம்பருக்கும் ஃபிராக்ஷனுக்கும் இடையில இருக்கிற சிம்பிள் மல்டிப்ளை கிடையாது, அது வந்து பிளஸ்ன்னு போடணும். அப்படி போட்டா நமக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்னு பார்க்கலாம். இதை முதல்ல பிளஸ் போட்டு எழுதிக்கோங்க. 999 + 1/7, 999 + 2/7, 999 + 3/7, 999 + 4/7, 999 + 5/7, 999 + 6/7. ஓகே, இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த ஃபிராக்ஷன்ஸ் எல்லாம் தனியா எழுத போறேன். 1/7 + 2/7 + 3/7, 4/7 + 5/7 + 6/7. இது by 7 இருக்கிறதுனால இதை ஆட் பண்றது ரொம்ப ஈஸி. டினாமினேட்டர்ல சேமா இருந்தா நம்ம வேற எல்சிஎம்லாம் எதுவுமே எடுக்க தேவையில்லை. நியூமரேட்டர்ல உள்ள நம்பரை அப்படியே ஆட் பண்ணா போதும். 1 + 2 3, 3 + 3 6, 6 + 4 10, 10 + 5 15, 15 + 6 எவ்வளோ? 21/7. ஓகேயா? இப்போ நம்பர்ஸ்ல இந்த 999 எத்தனை டைம் ஆட் பண்ணணும்?
எத்தனை ட்ரிபிள் நைன் இருக்கு? 6 இருக்கா? ட்ரிபிள் நைன்ங்கிறது ஒரு ஈஸியான நம்பர் தானேப்பா. அதை ஆட் பண்றது ஈஸி, கவனிங்க எப்படி போடுறேன்னு பாருங்க. இது வந்து நான் ட்ரிபிள் நைன்லாம் தனியா எழுதியிருக்கேன், அப்புறம் ஃபிராக்ஷன் எல்லாம் தனியா எழுதியிருக்கேன். ஓகேவா? ட்ரிபிள் நைனுக்கு அடுத்த நம்பர் என்னப்பா? 1000 தானே. இங்க எத்தனை ட்ரிபிள் நைன் இருக்கு? 6 இருக்கா? 6000 அப்படின்னு வச்சுக்கலாமா? 1000 6 டைம்ஸ் ஆட் பண்ணா எவ்வளோ? 6000. இங்க வந்து ட்ரிபிள் நைன் தான் இருக்கு, ஒன்னு ஒன்னு குறையுது. அப்ப 6 டைம்ஸ் 1 மைனஸ் பண்ணா 1000, 6000ல இருந்து 6 கழிச்சுடுங்க. அது என்ன ஒரு ஆன்சர்? 6000ல இருந்து 6 மைனஸ் பண்ணிடுங்க, என்ன வரும்? 5994 வருமா? ஈஸி தானே. அப்ப ஆட் பண்ணியாச்சு. ஓகேயா? தனியா எழுதிலாம் ஆட் பண்ண வேண்டாம். புரியுதா? பிளஸ் இதை கேன்சல் பண்ணா 3, இது ரெண்டையும் ஆட் பண்ணா எவ்வளோ? 5997. அதான் நம்மளோட ஆன்சர். ஓகேயா? அடுத்தது இது நோட் பண்ணியாச்சு. அடுத்த சம். இப்ப நான் வந்து ட்ரிபிள் நைனுக்கு பதிலா 99 கொடுக்குறேன். அதே மாடல் தான். அதுக்கு என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க? 99 1/7 பிளஸ் 99 1 2/7. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா அப்ப என்ன ஆன்சர் வரும்? இதுல வந்து 6 டைம்ஸ் வருதா? 99ங்கிறது 6 டைம்ஸ் வருதா? அப்ப இதுல வந்து நீங்க என்ன பண்ணணும்? 600ல இருந்து ஒரு 6 மைனஸ் பண்ணணும், அப்படிதானே? 594 வரும். பிளஸ் இந்த 1/7 2/7 இதெல்லாம் ஆட் பண்ணா 21/7 வரும். அது போன சம்லே நம்ம பார்த்துட்டோம். அப்ப இது ரெண்டும் ஆட் பண்ணா ஆன்சர் என்ன? 597. ஸோ இந்த மாதிரி மாடல் வந்தா போட்டுடலாமா? அடுத்த மாடல் போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. இதுவும் வந்து சிம்பிளிஃபை பண்றதுதான். இந்த மாதிரி சம் வந்தா எப்படி செய்யறதுன்னு பாருங்க. இந்த இந்த 1 - 1/3, 1 - 1/4, 1 - 1/5, அதுக்கப்புறம் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரியா? அப் டு அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். 1 - 1/99, அப்புறம் 1 - 1/100. இந்த மாதிரி ஒரு நம்பர், ஒரு ஃபிராக்ஷன் நடுவுல மைனஸ் சிம்பிள் இருக்கு. இதை எப்படி மைனஸ் பண்ணும்? கிராஸ் மல்டிப்ளை. 1 × 3, 3 × 1 எவ்வளோ? 3. 3 - 1, 2/3. ஓகே, பிராக்கெட் இருந்தா பக்கத்துல மல்டிப்ளை சிம்பிள் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி அடுத்தது என்ன போடுவோம்? 1 × 4, 4 - 1, 3/4. அடுத்தது 1 × 5, 5 - 1, 4/5. ஸோ இதே மாதிரி அடுத்தது 99 × 1, 99 - 1, 98/99. 1 × 100, 100 - 1, 99/100. ஓகேயா? ஸோ இப்போ இதை கேன்சல் பண்றேன். 3 கேன்சல் ஆயிடும், 4 கேன்சல் ஆயிடும், 5 இதுக்கப்புறம் வர்றது கேன்சல் ஆயிடும். இதுல எது கேன்சல் ஆகும்? 99. அப்ப 99 இதுக்கு முன்னாடி உள்ள ஃபிராக்ஷன் வந்திருந்தா அதுலயே கேன்சல் ஆயிடும் தானே? அப்ப கேன்சல் ஆகாம ஃபைனலா இருக்கிறது எது சொல்லுங்க? மேல வந்து 2 இருக்கு, கீழே என்ன இருக்கு? 100. இத சிம்பிளிஃபை பண்ணா 2 டேபிள் அடிச்சா என்ன வரும்? 1/50. ஓகேவா? ஸோ இதான் ஆன்சர். இந்த மாதிரி சம்மும் வரலாம். அடுத்த கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின். One minus 1/3, 1 minus 1/4, 1 minus 1/5. இது up to 1 minus 1/n. இதே சம் தான், ஆனா கடைசியில நான் என்னன்னு கொடுத்துருக்கேன், அப்படிதானே? இப்ப இதுல வந்து எப்படி வரும் சொல்லுங்க? இதுல 2/3 இருக்கும், இதுல என்ன இருக்கும்? 3/4, 4/5. ஸோ அப் டு 1 × n, n minus 1 என்னது? n minus 1/n. இப்ப 3, 4 கேன்சல் ஆயிடும், 5, n minus 1 தானே கேன்சல் ஆகும். அப்ப கேன்சல் ஆகாம எது இருக்கும்? 2/n. இது எப்படி கேன்சல் ஆகும்னு புரியுதா? இதுக்கு முன்னாடி உள்ள ஃபிராக்ஷன் எப்படி வரும்பா? கீழே n - 1 இருக்கும், அதுக்கு மேல என்ன இருக்கும்? n - 2 இருக்கும். ஸோ அதனால இதுவும் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். ஓகேவா? 2/n ஆன்சர். இது மைனஸ்ல வந்தா, ஸோ இதே சம் பிளஸ்லயும் வரலாம். பிளஸ்ல வந்தா எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். இதை நோட் பண்ணிக்கோங்க. பிளஸ்ல உள்ளதை அடுத்தது போகும்.
ஆப்ஷன் இருக்கும், ஆப்ஷன் வச்சுதான் போட போறோம். இந்த எக்ஸாமே ஆப்ஷன் தானே இருக்கும்பா, 4 ஆப்ஷன் வச்சு தானே போட போறோம். ஸோ இது வந்து பிளஸ் வந்தா எப்படி போடணும் பாருங்க. 1 into 2 2 plus 1 3/2, 1 into 3 3 plus 1 4/3, 1 into 4 4 plus 1 5/4. ஸோ இது அப்படியே போயிட்டே இருக்கும். 1 into 120 120 plus 1 என்ன 121/120 இப்படி இருக்குமா? இதுல வந்து எது கேன்சல் ஆகுது பாருங்க, மைனஸ்ல எதுப்பா கேன்சல் ஆச்சு? 2/3 இருந்துச்சுல மைனஸ் சம்ல 3 தானே கேன்சல் ஆச்சு. ஆனா இங்க எது கேன்சல் ஆகுது பாருங்க, மேல இருக்கிற நம்பர் தான் கேன்சல் ஆகுது. 3 கேன்சல் ஆகுது, 4 கேன்சல் ஆகுது, அப்புறம் 5 கேன்சல் ஆகும். அப்ப இதுல எதுப்பா கேன்சல் ஆகும்? 121 120? அந்த சம்ம பார்த்து சொல்லுங்க. அதுல மேல 2 இருந்துச்சு, கீழே தான் கேன்சல் ஆச்சு. கடைசியா எழுதும் போது 99/100ல 99 தான் கேன்சல் ஆச்சு. ஸோ இங்க நியூமரேட்டர் இங்க டினாமினேட்டர் எழுதணும், அப்படிதானே? இங்க மேல கேன்சல் ஆகுது அப்படின்னா லாஸ்ட் டிஜிட்ல எது கேன்சல் ஆகும்? 120 தானே கேன்சல் ஆகும். அப்ப ஆன்சர் என்ன வரும்? 121/2. புரியுதா? ஸோ இந்த மாடல் வந்தா போட்டுடலாமா? அடுத்த மாடல் போலாம். நெக்ஸ்ட் ஒரு டெசிமல் கொடுத்துட்டு அதை ஃபிராக்ஷனா மாத்த சொல்லுவாங்க. அது எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம். பாயிண்ட்ல இருக்கும் நம்பர், அது வந்து நம்ம ஃபிராக்ஷனா மாத்தணும், பின்னமா மாத்தணும். Uh, 0.3 சரியா? இதை வந்து ஃபிராக்ஷனா மாத்தினா எப்படி மாத்துவீங்க? அதாவது பின்னமா மாத்தணும். அப்ப என்ன எப்படி மாத்துவோம்? 3/10. எப்படி பை 10 போடுறோம்? எத்தனை டிஜிட் பாயிண்ட் இருக்கு? ஒரு டிஜிட் பாயிண்ட் இருக்கா? சோ அப்போ பை 10 போட்டா இதுக்கு நாம எத்தனை டிஜிட் பாயிண்ட் வைப்போம்னு அர்த்தம்? ஒரு டிஜிட் பாயிண்ட். 0.33 இதை வந்து எப்படி போடணும்? 33/100 இப்படிதானே எழுதுவோம், கரெக்டா? சரி, இதே சம இப்படி கொடுத்தா 0.3 பவர்ல வந்து ஒரு பார் மாதிரி சிம்பிள் போட்டுட்டா அப்ப என்ன பண்றது? அதோடைய ஃபிராக்ஷன் அப்ப எப்படி இருக்கும்? இந்த மாதிரி பார் கொடுத்துருப்பாங்க, 0.124 மேல பார், அல்லது 2.123 மேல பார். இந்த மாதிரி உள்ள நம்பர்ஸ நீங்க எதா மாத்த போறீங்க? ஃபிராக்ஷனா மாத்த போறீங்க, சரியா? அது எப்படின்னு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் மாடல். எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் ஒரு சம் இருக்கு இந்த மாடல்ல. இப்ப ஃபர்ஸ்ட் 0.3 த பார், இது எப்படி மாத்துறதுன்னு பாருங்க. ஃபைண்ட் த ஃபிராக்ஷன் வேல்யூ ஆஃப், கொஸ்டின் எழுதிக்கோங்க. ஜீரோ பாயிண்ட் த்ரீ பார், அதாவது என்ற எண்ணின் பின்ன வடிவம் என்ன? பின்ன மதிப்பு என்ன? இதுக்கு என்ன பண்ணணும்னா கொஸ்டின்ல இருக்கிறத வந்து எக்ஸ் அப்படின்னு சேர்த்துக்கோங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 0.3 பார். ஓகேவா? அடுத்தது இதுல எத்தனை டிஜிட் பாயிண்ட் இருக்கு? ஒரு டிஜிட் பாயிண்ட் இருக்கா? ஒரு ஜீரோ வரக்கூடிய நம்பர் 10ஆல இதை நான் ரெண்டு சைடும் மல்டிப்ளை பண்ண போறேன். இந்த சைடும் இந்த சைடும் இன்டூ 10ஆல மல்டிப்ளை பண்ணும்.
10 into x எவ்வளோ 10x. இங்க 0.33 ஆக்சுவலா பார்னா என்னப்பா அர்த்தம் அது தெரியுமா? பார் போட்டா என்ன அர்த்தம்? 3333ன்னு போயிட்டே இருக்கும். எத்தனை 3 வேணாலும் என்ன செய்யலாம் போடலாம். சரியா? கண்டினியூஸா போயிட்டே இருக்கும்னு அர்த்தம். இப்போ இது இந்த மாதிரி கண்டினியூஸா போயிட்டே இருக்கிறத நான் இன்டூ 10 போட்டா என்ன ஆகும் சொல்லுங்க? இந்த இடத்துல என்ன ஆகும்? 0.3 ஒரு 10ஆல மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஒரு 3 முன்னாடி வந்துடும். ஒரு டிஜிட் 0.3 வந்து முன்னாடி வந்துடும். அப்ப மொத்த 3யும் அப்படியே கண்டினியூஸா போயிட்டே இருக்கு. இங்க வந்து என்ன இருக்கு 10x. ஓகேவா? 3.333 போயிட்டே இருக்கும். இதை 10ஆல பெருக்கிறதுனால ஒரு 3 முன்னாடி எழுதுறேன். ஒருவேளை 100ஆல மல்டிப்ளை பண்ணா 2 3 முன்னாடி எழுதணும். ஓகேவா? 33 பாயிண்ட் எழுதணும். அது தெரியும் தானே? இதெல்லாம் ஸ்கூல் டேஸ்ல படிச்சது. ஓ 0.56 into 10 என்னப்பா ஆன்சர்? 5.6. இங்க 2 டிஜிட் இருக்கா? ஒரு 0வால பெருக்கும் போது ஒரு பாயிண்ட் கேன்சல் ஆயிடும். அப்போ ஒரு டிஜிட் முன்னாடி வரும். அதுதான் இங்க அப்ளை பண்ணிருக்கேன் நான். ஓகேவா? அப்ப இது எப்படி எழுதலாம்னா 3.3 பார்னு வச்சுக்கலாம். இது வந்து 10x. ஓகேவா? இதை 10ஆல பெருக்கி வந்து வேல்யூ. இப்போ ஸ்டார்டிங்ல ஈக்குவேஷன் 1ன்னு இதை வச்சுக்கிறேன். கொஸ்டினை ஸ்டார்டிங்ல என்ன ஈக்குவல்ட்டுன்னு எழுதுனேன்? எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு எழுதுனேன் இல்லையா? அப்ப அந்த எக்ஸ் ஈக்குவல்ட்டு போடும்போது இங்க என்ன இருக்கும்? 0.3 பார்னு இருக்குமா? இப்ப 2 ஈக்குவேஷன் கிடைக்குதா? இது ஈக்குவேஷன் 2, இது ஈக்குவேஷன் 1. இப்ப இது ரெண்டையும் நான் என்ன பண்ண போறேன்னா மைனஸ் பண்ண போறேன். ஓகேயா? 10xல இருந்து x மைனஸ் பண்ணா எவ்வளோப்பா? 9. 9x தானே ஈக்குவல் டு இதுல இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ளது சேம் நம்பரா இருக்கா? மைனஸ் பண்ணும்போது இது என்னவா மாறிடும்? 0. 3 மைனஸ் 0 எவ்வளோ? 3. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு போட்டா என்ன வரும்? இங்க 3 மட்டும் தானே இருக்கு. இந்த 9 இந்த சைட் கொண்டு வாங்க. என்ன வரும்? 3/9. அதை கேன்சல் பண்ணா அப்ப ஆன்சர் என்ன? 1/3. இது நார்மலா செய்யற மெத்தட். நம்ம ஷார்ட்டாவே போடலாம். ஆனா இது எப்படி வந்ததுன்னு தெரியணும். அதுக்காக தான் நான் இதை சொல்றேன். இதுவரை நான் சொன்னது புரிஞ்சுதா? எப்படி போடுறோம் புரியுதா? இது மாதிரி ஈக்குவேஷனே இல்லாம எப்படி ஷார்ட்டா போடுறோம் கவனிங்க. 0.3 பார் இருக்கா? முதல்ல என்ன செக் பண்ணணும்னா இங்க எத்தனை டிஜிட் பாயிண்ட் இருக்குன்னு செக் பண்ணணும். எத்தனை டிஜிட் இருக்கு? ஒரு டிஜிட். ஸோ ஒரு டிஜிட் பாயிண்ட் இருந்துச்சுன்னா அதோடைய டினாமினேட்டர்ல கண்டிப்பா 9 தான் வரும். அதுல எந்த டவுட்டும் வேண்டாம். டினாமினேட்டர்ல என்னதான் வரும்? 9 தான் வரும். அதே மாதிரி ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஏதாவது நம்பர் இருக்கான்னு பார்க்கணும். இந்த பாயிண்ட்க்கு முன்னாடி ஏதாவது நம்பர் இருக்கா? என்ன இருக்கு? 0 தானே இருக்கு. அப்ப 0 இருந்துச்சுன்னா அந்த 3 அப்படியே மேல போட்டுருங்க. நீங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன நியூமரிக்கல் நம்பர் இருக்கோ அதை அப்படியே 3 மேல போட்டுருங்க. இதை கேன்சல் பண்ணுங்க. அப்ப ஆன்சர் வந்துடும் 1/3. 2 டிஜிட் இருந்தா கீழே என்ன போடணும்? 99. புரியுதா? இப்ப நான் சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? யாருக்காவது புரியாம இருந்தா சொல்லுங்க. ஃபிராக்ஷன் வேல்யூ கண்டுபிடிக்கிற மெத்தட். ஜீரோ இல்லைன்னா நான் அடுத்த இதுல சொல்றேன். பிரைம் நம்பர் எந்த நம்பரா இருந்தாலும் இதுதான். அடுத்த சம் பாருங்க. 0.123 பார். ஓகேயா? 0.123 பார். இதுல எத்தனை நம்பர் ரிப்பீட்டடா வருதுப்பா? 3 டிஜிட். 3 டிஜிட் தானே? 1 2 3. 3 டிஜிட்ஸ் ரிப்பீட்டடா வருதா? கீழே என்ன போடணும்?
3 டிஜிட் வந்தா என்ன போடணும்? 1000 இல்ல, 999. ஓகேயா? மேல என்ன வரணும்? ஜீரோக்கு முன்னா இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஜீரோ தானே இருக்கு, வேற எதுவும் நம்பர் இல்லைல்ல. அப்ப இது என்ன பண்ணுன்னு சொன்னேன் நான், அப்படியே தானே எழுதணும். அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? 123/999. ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. 0.45 பார், இதுக்கு என்ன வரும் சொல்லுங்க. இந்த நம்பர் இருக்குல்ல, இது வந்து 3ஆல டிவைட் பண்ண முடிஞ்சா டிவைட் பண்ணி போட்டுடலாம். 3 டேபிள் அடிச்சா இங்க 4 3, இதுல 1 டைம்ஸ், இங்க வந்து 3 டைம்ஸ் போகுமா, அப்ப 41/333 இப்படி போடலாம். ஓகேவா? இது வந்து எப்படி எழுதுவீங்க? 45 என்னது 99 தானே எழுதுவீங்க. இது 9 டேபிள் அடிக்கலாம். 5 9 11 9, ஸோ 5/11 போட்டுடலாம். ஓகே, இப்ப 0 வந்ததுன்னா உங்களால ஈஸியா சொல்ல முடியுது. ஒருவேளை 1.2 அப்படி வந்துச்சுன்னா என்ன பண்ணும்? இப்ப 2.18 2.23 இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இது எப்படி செய்யலாம்னு பாருங்க. இதுல டினாமினேட்டர்ல எத்தனை நம்பர் இருக்கு? சரி, இதுல பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு? 2 டிஜிட்ஸ் இருக்கா? சரி, இது நார்மல் மெத்தட்ல எப்படி செய்யணும்னு முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஷார்ட்கட் போடலாம். நார்மல் மெத்தட்ல இதை எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு எழுதணுமா? எக்ஸ் ஈக்குவல் டு 2.23 போட்டுக்கலாம். ஓகேவா? மேல பார். இதை எத்தனையால மல்டிப்ளை பண்ணும்பா சொல்லுங்க? 100ஆல. இந்த சைடும் 100, இந்த சைடும் 100ஆல மல்டிப்ளை பண்ணும். ஓகேவா? அப்ப என்ன ஆகும் சொல்லுங்க? இங்க வந்து 100x இருக்கும், இந்த சைடு என்ன ஆகும் சொல்லுங்க? 223 பாயிண்ட் என்னது 2323 அப்படியே ரிப்பீட் ஆயிட்டா போயிட்டே இருக்குமா? ஓகே தானே? ஸோ இப்ப அடுத்தது இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, இது நான் வந்து இதுல போட்டு மைனஸ் பண்ண போறேன். 2.23 பார். இதை மைனஸ் பண்ணும்போது இந்த இடத்துல 0 ஆயிடும். 223ல இருந்து ஒரு 2 கழிச்சா என்ன வருது? 221. இது வந்து என்ன எக்ஸ்? 99x. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா 221/99. புரியுதா? ஜீரோ இல்லாம ஏதாவது ஒரு நம்பர் இருந்தா என்ன சேஞ்சஸ் நடக்குது? இந்த ஹோல் நம்பரையும் 223ன்னு எழுதிட்டு இல்ல ஃபர்ஸ்ட் டிஜிட் 2 மட்டும் இதுல என்ன பண்ணணும் நீங்க? மைனஸ் பண்ணிட்டு பை என்ன போடணும்? ஏன் 99? பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கிறதுனால? 2 டிஜிட்ஸ் இருக்கிறதுனால. புரியுதா? இத இந்த மாதிரி சம் ஷார்ட்டா போடுறது எப்படி பாருங்க. 4.123 பார், இது எப்படி எழுதணும் சொல்லுங்க? இந்த ஹோல் நம்பரையும் அப்படியே எழுதிக்கோங்க. 4123 பாயிண்ட் இல்லாம அப்படியே ஹோல் நம்பரை எழுதிக்கோங்க. இதுல இருந்து எதை மைனஸ் பண்ணணும்? 4 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணா என்ன வரும்? 911. ஓகேயா? 4119 மேல இருக்கும், கீழே இங்க எத்தனை டிஜிட் பாயிண்ட் இருக்கு? 3 டிஜிட். 3 டிஜிட்னா இங்க என்ன வரணும்? 999. ஓகேயா? ஸோ ஆன்சர் வந்து 4119/999.
இது கேன்சல் ஆகுமாப்பா? மேல இருக்கிற நம்பர் 3 டேபிள்ல கேன்சல் ஆகுமா? ஒரு நம்பர் 3ஆல டிவைட் ஆகும்னா என்ன செய்யணும்? டிஜிட் ஆட் பண்ணி பார்க்கணும். 4 + 1 5 + 1 6 6 + 9 15 15 3 டேபிள்ல போகும் தானே? அப்ப 3 டேபிள்ல டிவைட் பண்ணலாம். 3 3 3 41ல எத்தனை? சாரி, 4ல ஒரு 3 இருக்கு, பேலன்ஸ் 1 11 3 3 9 பேலன்ஸ் 1 7 டைம்ஸ் 3 டைம்ஸ் 1373/333. ஓகே, இந்த சம்க்கு ஆன்சர் என்ன சொல்லுங்க? 1.27 பார். இதோட ஃபிராக்ஷன் வேல்யூ என்னன்னு சொல்லுங்க. எவ்வளவு தூரம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும். இது வந்து 127 என்னது 1. இதை மைனஸ் பண்ணா 126 வருமா? பை 99 தானே வரும். இது ரெண்டுமே 3 டேபிள் அடிக்கலாம். 4 3 12 2 டைம்ஸ். இது வந்து 3 3 மறுபடியும் 3 டேபிள் அடிக்கலாம். 14 3 11 3. அப்ப ஆன்சர் என்ன? 14/11. ஹோம்ஒர்க் சம் எழுதிக்கோங்க. இப்ப இந்த மாடல்ல ஹோம்ஒர்க் சம் எழுதிக்கோங்க. நாளைக்கு வரும்போது ஒர்க் அவுட் பண்ணி கொள்வாங்க. இது வந்து ஃபிராக்ஷன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த 10 சம்ஸும் நாளைக்கு போட்டு சொல்லுங்க.
கால் பண்ணி பேசுங்கப்பா, உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கால் பண்ணி பேசுங்க. கான்டாக்ட் நம்பர் இருக்கு இல்லையா, அதுல கால் பண்ணி பேசுங்க. ஓகே, மீதி உள்ளதை நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.